நமஸ்காரம். நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஈஸ்வரன் கோயில் வந்து வாசீஸ்வரர். எம் காதலி உடனுரை வாசீஸ்வரர். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சரகோபந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. வாசி அப்படின்னாலே கோடாலி அப்படின்றது சமஸ்கிருதத்தில் அர்த்தம். இந்த கோயில் தலவிருட்சம் மூங்கில் மரம். கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூங்கில் இன்றைக்கும் இந்த கோயிலில் இருக்குது. அதை போய் நம்ம சேவித்தோம், தரிசிக்கிறோம் அப்படின்னாலே அது ஒரு பெரிய புண்ணியம், பெரிய பாக்கியம். ஆக்சுவலாக திருவள்ளூர் மாவட்டத்தில், திருவள்ளூர் நகரத்திலிருந்து ஒரு ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் திருத்தணி போகிற நெடுஞ்சாலையில் இடது பக்கமாக இருக்கக்கூடிய இந்த கோயில் தான் வந்து வாசீஸ்வரர் மோகனாம்பிகை உடனுரை. இது சுயம்புலிங்கம், தீண்டா திருமேனி. இன்றைக்கும் யாரும் வந்து இந்த லிங்கத்தை தொட்டு அபிஷேகமோ அலங்காரமோ பண்ணுறது கிடையாது. அதுதான் தீண்டா திருமேனுடைய அர்த்தம். இது கரிகால சோழனால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கோயில். இந்த கோயிலுடைய மிக சிறப்பே அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, சோமாஸ்கந்தருடைய விக்கிரகம் உண்டு. சோமாஸ்கந்தர் குறித்து தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஒரு குடும்பம் சந்தோஷமாக, திருப்தியாக, ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா சோமாஸ்கந்தருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். சச்சிதானந்தம் தான் சோமாஸ்கந்தர். சக்தி, சிவன், கந்தன், அதாவது முருகன், ஆனந்தம், இதுதான் சச்சிதானந்தம். இந்த வடிவம் வந்து எந்த கோயில், எந்த ஈஸ்வரன் கோயிலெலாம் இருக்கோ அந்த கோயில் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப சக்திகளையும் அபூர்வங்களையும் உள்ளடக்கிய கோயில்களாக நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக பல்லவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் சோழர்களால் வந்து எடுத்து செல்லப்பட்ட ஒரு விஷயந்தான் சோமாஸ்கந்தர், சச்சிதானந்தம் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த வாசீஸ்வரர் கோயில் பொறுத்தவரையிலும் பெரிய நீண்ட கதையே உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5000 ஆண்டுகள் பழமை மிக்க மூங்கில் மரம் இன்றைக்கும் நம்ம தொட்டு வணங்கக்கூடிய ஒரு ஐதீகமான ஒரு விசேஷமான ஒரு மரமாக அங்கே இருக்கிறது. அந்த மூங்கில் மரத்தை நம்ம பார்க்குறோம், நம்ம அந்த இடத்துல போய் நின்று சுவாசிக்கிறோம் அப்படின்னாலே நம்மளுடைய பிணிகள் எல்லாம் நம்மளை விட்டு விலகிறதா ஐதீகம். இந்த கோயில் பொறுத்தவரையிலும் நீங்கள் உள்ள 5 அடுக்கு ராஜகோபுரம், 2 வாசல்கள், நுழைவாயில்கள் உண்டு. ஒன்று தெற்கு பக்கமாக கிழக்கை ஒட்டியும், இன்னொன்று வடக்கை ஒட்டியும் கிழக்கில் இருக்கும். ரொம்ப அற்புதமான கோயில். இந்த கோயிலில் வந்து ஸ்வர்ண காளியும் உண்டு, ஸ்வர்ண பைரவரும் உண்டு. பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முடங்கி போயிட்டீங்க, செல்வங்கள் நம்மளை வந்து சேரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கோயிலுடைய வழிபாடு உங்களுக்கு பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கோயிலில் வந்து 11 விநாயகர்கள் உண்டு. இந்த 11 விநாயகர்களை வழிபட்டு தான் வெங்கடாச்சலபதி ஏழுமலையானுக்கு தான் வாங்கின கடனுக்கு ஒரு வழி பிறந்தது அப்படின்னா அது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகர்களை வழிபட்டு தான் நடந்தது. அந்த விநாயகர்கள் பேரே வந்து விநாயகர் சபைன்னு தான் பேர். ஒவ்வொரு நாளும் 11 மணிக்கு இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் அபிஷேகங்கள் இன்றும் நடைபெற்று வருகிறது. எல்லா லிங்கங்களும் எல்லா விக்கிரகங்களும் கிழக்கு நோக்கியே தான் இந்த கோயிலில் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மோகனாம்பிகளை தரிசிச்சுட்டு அடுத்தது முருகர், வள்ளி தேவியான சேவிச்சுட்டு சோமாஸ்கந்தர் வழிபட்டுட்டு பிள்ளையாரை வழிபட்டு தான் கடைசியாக நம்ம வந்து நடராஜரை பார்த்து உள்ளே போனோம் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு வாசீஸ்வரர் இருப்பார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாசி அப்படின்னா கோடாலி. இந்த மூங்கில் காடில் பார்வதி தேவி ஈஸ்வரனை நோக்கி தவம் புரிகிறாள். அப்போது தன்னுடைய மனைவிக்காக ஈஸ்வரன் தரிசனம் கொடுத்த இடம்தான் இந்த திருப்பாச்சூர் வாசீஸ்வரர் கோயில். ஈஸ்வரன் அங்கே வந்த உடனே அவரை அந்த மூங்கில் எப்பயுமே இந்த மூங்கில் காட்டில் ஒரு பசுமாடு வந்து தானாக பால் சொரிந்து அந்த அந்த லிங்கத்துக்கு
பால் அபிஷேகம் பண்ணும். அதை பார்த்து தான் மக்கள் இங்கே வந்து ஒரு சுயம்பு லிங்கம் இருக்குன்னு வச்சு அதை வந்து வழிபடுறத ஆரம்பிச்சது. அப்போ தான் வந்து கரிகால சோழன் இந்த கோயிலுக்காக பெரிய மதில் சுவர்களை கட்டி அதை கோயிலாக வழிபட்டு மாற்றம் செய்கிறார். அவ்வளோ சிறப்புமிக்க இந்த கோயில் வந்து உள்ள பைரவரும் ஸ்வர்ணகாளியும் இங்கே வந்து இருக்காங்க. வடகிழக்கில் தான் வந்து ஸ்வர்ணகாளி இருந்ததா ஐதீகம். ஆனால் இப்போ அதை மாற்றி கோயிலுடைய பிரகாரத்துக்குள்ளேயே கொண்டு வராங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த கோயிலுடைய புஷ்கரணி வந்து இந்த கோயிலுக்கு தென்கிழக்கில் இருக்கிறது மிகப்பெரிய புஷ்கரணி. இந்த கோயிலை நீங்கள் தரிசிக்கணும் அப்படின்னா விசாக நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் விசாக நட்சத்திரம். அதே போல் இந்த கோயிலில் பிரதோஷ நாட்களில் நீங்கள் வழிபடுறது அப்படின்றது மிக சிறப்புகளையும் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.